என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? சொல்லுங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு. மயக்கம் ஏதாவது வருதாங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு. சரி நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. இல்ல பரவாயில்ல விடு. உட்காருங்க. இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருங்க, இந்தாங்க தண்ணி. என்ன ஆச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஊராட்சி ஆபீஸ்ல ஏதாவது பஞ்சாயத்தா? இல்ல புஷ்பா. பால் சொசைட்டில ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல புஷ்பா. அப்படி ஏதாவதுனா நான் சமாளிச்சிருவேனே. அப்புறம் ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒருவேளை பூங்கொடிக்கு என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. மறுபடியும் அந்த மனுஷன் ஏதாவது? ஷோ, இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு? அந்த 2 பொம்பளைங்களையும் சாப்பிடுச்சுட்டு தான் மறுவேளையே பாப்பாரா? ஷோ, அவருக்கு என்னதான் வேணுமா? என்னத்த சொல்றது? நேத்து ரஞ்சிதத்தையும் பூங்கொடியும் அந்த சிவசாமி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கான். ஐயோ, அவங்க 2 பேரும் ராத்திரி முழுக்க கோயிலே தங்கி இருந்திருக்காங்க. என்னங்க இது இப்படி ஒரு கொடுமையா இருக்கு? ஷோ, பேசாம அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? அது சரி. இங்க வந்து தங்குனா அதுக்கும் அந்த ஆளு ஏதாவது சொல்லுவாரே. அப்படி நினைச்சுதான் அவங்க என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு அப்படியே உசிரிய உருவி போட்ட மாதிரி இருந்துச்சு. என் தங்கச்சியும் பூங்கொடியும் யாருமே இல்லாதவங்க மாதிரி போய் கோயில்ல தங்கி இருக்காங்க. ஒரு அண்ணனா என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். அவன் திமிருத்தனத்தையும் ஆமலத்தனத்தையும் காட்டுறதுக்கு என் தங்கச்சியும் பூங்கொடி தான் கிடைச்சாங்களா? ஒரு பொண்ணுக்கு தாய் மாமா தாய்க்கு மேலன்னு சொல்லுவாங்க. ஆனா என் தங்கச்சி பொண்ணு, என் மருமக, அவளை அப்படி கோயில்ல வச்சு பாக்குறப்ப ஏங்க நீங்க எங்க டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல புஷ்பா, என் தங்கச்சி எவ்வளவு பாசமா எவ்வளவு செல்லமா வளர்த்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். அவன் தாலி கட்டான்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா குடும்பப்படுத்துவான். அவனை எதுவும் எதிர்த்து பேச முடியாம அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கொடுமை எல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவளும், எனக்கு தெரியாத மாதிரியே நானும் பொறுத்து போயிட்டு இருக்கோம். 30 வருஷமா கூட வாழ்ந்த ஒரு பொம்பளைய நட்ட நடு ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுருக்கான். அவெல்லாம் என்ன மனுஷன்? வீட்டை விட்டு வெளியே போனவங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கோயில்ல போய் இப்ப தங்கி இருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஒரு அண்ணங்காரன் கேட்க மாட்டான்னு அவ்வளவு திமிர அவனும் இருக்கான். அவனை போய் சட்டையை பிடிச்சு கேட்க தைரியம் இல்லாம நானும் இருக்கேன். இத ஒருவேளை கேட்டா என் மேல இருக்க கோபத்தை அவங்க மேல காட்டுவான். அதுக்கு பயந்து நானும் பொறுத்து போயிட்டே இருக்கிறேன். புஷ்பா, இனிமே என் தங்கச்சி எதுக்காகவும் பயந்து அங்க வாழக்கூடாது, தைரியமா இருக்கணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுல உனக்கும் சம்மந்தம் இருக்குன்றதுனால உன்னோட சம்மதமும் எனக்கு வேணும். ஏங்க என்னங்க நீங்க? உங்க முடிவு தாங்க ஏன் முடிவும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான். அப்படி இல்ல புஷ்பா, நான் ஒண்ணு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லி உங்க மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை கேவலப்படுத்தாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் மறுவார்த்தை எதுவும் பேச மாட்டேங்க.